வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பெடகாஜி மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க் யூனிட் 1 தான் பார்க்க போகிறோம். பிளண்டர்ஸின் இடைவினை பகுப்பாய்வு முறை. பிளண்டர்ஸின் அமைப்பு என்பது ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் வகுப்பறையில் தொடர்பு கொள்ளும் போது அவர்களின் வாய்மொழி நடத்தையை வகைப்படுத்த பயன்படும் ஒரு கண்காணிப்பு கருவியாகும். வாய்மொழி நடத்தை அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்க்கு பேசி தான் ஒரு சப்ஜெக்டை நடத்துகிறோம். அது வாய்மொழி நடத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களும் அதை கேட்டுட்டு அவங்களும் பேச வைக்கிறோம். அதுதான் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் வகுப்பறை தொடர்பு கொள்ளும் போது அப்படின்னு வர்றது. ஆசிரியர் உரை அது எந்த மாதிரிலாம் இருக்குன்னா, மாணவர்களை பாராட்டுதல், ஊக்கப்படுத்துதல், கேள்வியை கேட்டல், உணர்வுகளை ஏற்றல், மாணவர்களின் கருத்துக்களை பயன்படுத்துதல், விரிவுரையாற்றுதல், விமர்சனம் செய்தல், வழிகாட்டுதல். இதெல்லாம் எப்படி பண்ணுவார்? அவர் பேசுவார். உரைனா டாக் பண்ணுறது, டீச்சர்ஸ் டாக். மாணவர்களோட உரை, மாணவர்கள் என்னென்ன பேசுவாங்கன்னா, மாணவர்கள் உரையை மதிப்பளித்தல். ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு டீச்சர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாணவரின் உரை துவக்கம் இதெல்லாம் மாணவர் உரையில் வருது. அமைதி அப்படின்னு ஒன்று இருக்கிற சமயத்தில் அமைதி அல்லது குழப்பம் இதுவும் அதில் இன்க்ளூட் ஆகும். ஏற்றல், மாணவர்களின் மனப்பான்மையை ஏற்றல், தெரிவுபடுத்துதல், பயமுறுத்தக்கூடாது. மாணவர்களின் உணர்வுகள் நேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கலாம். உணர்வுகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை ஏற்று இருக்கணும். அதில் என்ன மாரி இப்போ பாசிட்டிவாக சொல்கிறாங்களா நெகட்டிவாக சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் எல்லா கொஷினுமே அங்கே உணர்வு பூர்வமாக தான் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு இந்த ஏற்றலில் சொல்கிறாங்க. அடுத்து பாராட்டுதல் அல்லது ஊக்கப்படுத்துதல். மாணவர்கள் விடையை பாராட்ட வேண்டும். கேளிக்கைகள், வேடிக்கைகள் மன உளைச்சலை தவிர்க்கும். மாணவர்களின் விடைக்கு ஆசிரியர் தலையாட்ட வேண்டும். அல்லது மேலும் ஒன்றை சேர்க்க வேண்டும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்கிட்ட ஏதாவது கொஷினை கேட்டோம்னா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆன்சர் நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டணும். இல்லை ஏதாவது விடைக்கு ஆசிரியர் தலையாட்டணும். நல்லா சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டணும். அது நல்ல கருத்தாக இருந்துச்சுன்னா மேலும் சொல்லு அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணும்போது அவங்க இன்னும் ஆன்சர் பண்ணுவாங்க. மாணவர்களின் கருத்துக்களை பயன்படுத்துதல். மாணவரால் அளிக்கப்படும் கருத்துக்களை தெரிவுபடுத்த வேண்டும். மாணவர்களின் கருத்துக்களை ஆசிரியர் விவாதப்படுத்தி ஆசிரியர் தனக்கு தெரிந்த கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அதாவது இப்போ மாணவர்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நடத்தும் போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்தை ஆசிரியர் கேட்டுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அதே கருத்து சம்மந்தமாக ஆசிரியருக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதையும் மாணவர்கிட்ட சொல்லி அந்த கிளாஸை நல்லா நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி கேட்டல். பாடப்பொருள் குறித்து கேட்கப்படும் கேள்வி ஆசிரியரின் அடிப்படை அமைந்தவையாக இருக்க வேண்டும். இப்படி கொஷின் ஆசிரியரோட அடிப்படையில் தான் இருக்கணுமா. விரிவுரை ஆற்றுதல். கருத்துக்கள் பாடப்பொருளை பற்றியதாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தும் கருத்துக்கள் சொந்த நடையிலும் விளக்கமளிப்பதாகவும் இருக்க வேண்டும். இந்த கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏதாவது எந்த கருத்தாக இருந்தாலும் சரி நம்ம நடத்துகிற பாடத்தோடு தொடர்புபடுத்தி சொல்லணும். அந்த வெளிப்படுத்தும் கருத்து எப்படி இருக்கணும்னா, நம்ம சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம சொந்த நடையில் சொல்லுவோம், ஜாலியாக சொல்லுவோம் இல்லையா, நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வழிகாட்டுதல் என்ன வருதுன்னா, கட்டளையும் மாணவரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இணங்குதல் வேண்டும். ஏதாவது ஒரு வழிகாட்டல் செய்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு வழிகாட்டணும்னு சொல்கிறாங்க. கட்டளை இடுனா இது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் மாணவர்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விமர்சனம். இந்த விமர்சனத்தில் என்ன வருதுன்னா, நோக்கம் கொண்ட அறிக்கைகள், மாணவர்களின் நடத்தையை ஏற்றுக்கொள்ளுதல், தன்னம்பிக்கை வெளிப்பாடு வழியில் செயல்படுத்த வேண்டும். இப்போ விமர்சனங்களின் பேச்சு. மாணவர்கள் பேச்சு ஆசிரியருக்கு மதிப்புள்ளதாக இருந்தால் ஆசிரியர் சூழ்நிலைகளுக்கேற்ற அணுகுமுறை அல்லது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ மாணவர்களோட பேச்சு எப்படி இருக்கணும்னா, ஆசிரியரை மதிக்கிற மாதிரி தான் அவங்க பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஆசிரியர் சூழ்நிலைக்கேற்ற அணுகுமுறையும் கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளணுமா. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாணவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேச்சிலிருந்து நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திர ஒருவரின்
கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் வரையறுக்கப்பட்டது அவசியம். துவக்கம். மாணவர் பேச்சு துவக்க நிலையில் இருக்க வேண்டும். எந்த லெசன் நடத்தினாலும் சரி அதை பற்றி அவங்கள நம்ம பேச வைக்கிற அளவுக்கு நம்ம கிளாஸை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படுத்தும் கருத்துக்கள், புதிய தலைப்புகள், கருத்துக்களை வெளிப்படுத்தும் சுதந்திரம், எல்லைக்கு அப்பாற்பட்ட கேள்விகள் இருக்கலாம். சிந்தனை அளிப்பதாக இருக்க வேண்டும். எல்லாமே எப்படி இருக்கணும், மாணவர்களோட கொஷின் நம்ம நடத்துகிற பாடத்தோட சம்மந்தமாக அந்த தலைப்போடு சம்மந்தமாக இருக்கணும். சிந்தனை தூண்டுற மாதிரி அவங்க பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதி அல்லது குழப்பம். நிறுத்துங்கள். சிறு பாடவழிகளில் குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு புதிராகவும் இருக்கும். இந்த தகவலை கவனிப்பவரால் புரிந்து கொள்ள இயலாது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம லெசன் நடத்திகிட்டே இருக்கும்போது கஷ்டமாக இருக்கிற பாயிண்டெல்லாம் வரும் இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே. அந்த சமயத்தில் மாணவர்களை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இந்த பாடத்தை நீங்கள் கவனிச்சாதான் புரியும் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அந்த கிளாஸை புரிகிற மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா, இந்த பிளெண்டட் சீன் இடைவினை பகுப்பாய்வு முறையில் சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு. இதை படிச்சுட்டு போய் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.